அடுத்து வாயத் தொடங்க சிஎம். உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. ஐயா, எதிர்கட்சிக்காரங்களாமே அவரை பேச மாட்டாருன்னு சொல்றதை விட அவர் ஏன் பேசலைன்னா காரணம் இல்லாம கிடையாது. நம்மளோட நாட்டு தமிழக வளர்ச்சிக்காக ரொம்ப அதிகமா கவனம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு வேலை செய்யும் போது இன்னொரு வேலையை செய்ய முடியாது, அதுவும் 100% உண்மை. அப்படி இருக்கும்போது அவரு வேற நோக்கத்துல இருக்கும்போது நீ சும்மா என்னமோ பின்னாடி குத்திக்கிட்டே இருந்தேன்னு வைய, அவர் பேசினாருன்னா தாங்க மாட்டேங்க ஒருத்தனும். அவரை நோன்றதை விட்டுவிட்டு உண்மையாலுமே தமிழக வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு அதுக்கு செயல்படுங்க. அதை விட்டுவிட்டு இனிமேல் இந்த ஊழல் பண்ணணும், திருட்டு வேலைகள் பண்ணணும், அவதூறுகள் கிளப்பிட்டு இந்த ஆட்சியை கவுத்தரலான்னு நினைச்சீங்க, ஒருத்தனும் வர முடியாது. யாரு அவரை எதிர்த்தாலும் கண்டிப்பா இந்த மக்கள் விட மாட்டாங்க. எத்தனை % மக்கள் இருக்காங்கன்றது தெரியும். இந்த % கூடுமோ ஒழிஞ்சு குறைய வாய்ப்பு இல்லை ராஜா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு இதுவும் இல்லாம எங்க அண்ணன் வரணும், எங்க குடும்பத்துல ஒருத்தராக இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல நாங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவரும் அதே தான். எங்க கட்சியில நிறைய தவறுகள் ஊழல்கள் நடந்துச்சுன்னா அந்த ஊழல் பெருச்சாலியில கண்டிப்பா அழிப்பாரு. அவ்வளவுதான். நீங்க யாரு வந்தாலும் சரி, முன்னாடி தப்பானவங்களா இருக்காங்க, இப்ப வாஷிங் மிஷின்ல வந்தாங்கன்னா ஆமா முன்னாடி தப்பு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இப்ப அந்த பதவிக்காக மக்கள் நலன்னா செஞ்சா மட்டும்தான் இருக்க முடியும். ஊழல் செஞ்சோம்னா இந்த பதவியும் பறி போயிரும்னு இனிமேல் அந்த ஊழலை கூட செய்யறதுக்கு யோசிப்பாங்க, செய்ய விடவும் மாட்டாரு. அதனாலதான் நீங்க கண்ட்ரோல் பண்ணல, இவர் கண்ட்ரோல் பண்றாரு. நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டர் சரியா இருந்தா அங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற டீச்சர்ல இருந்து எல்லாரும், ஸ்டூடெண்ட்ல இருந்து எல்லாரும் தெளிவா இருப்பாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே கிடையாது. ஹெட் மாஸ்டரே சரியில்லைங்கும் போது அங்க இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற டீச்சரும் சரியில்லாம தான் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட் அதுக்கு மேல மோசமா போயிடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசுவோம். நன்றி.